பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் கீர்த்தி சுரேஷோட என்ட்ரி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பிளானிங்கும் நடந்தது. இந்த டாஸ்க்கு கேரக்டரை விட்டு வெளியே வந்த ஒரு 3 நபர்களை பார்க்கலாம். ஏன்னா ஒரு ப்ரோமோவே விட்டு அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் பார்வதியை வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க சாண்ட்ரா. அதன் மூலியமா பார்வதியும் கேரக்டரை விட்டு வெளியே வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி முழுசா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு அன்சீன் ப்ரோமோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அன்சீன் ப்ரோமோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பக்கம் வியானா மற்றும் எஃப்ஜேக்குள்ள நடந்த விஷயங்கள்லாம் ஒரு பயங்கரமா எடிட் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு காதல் சாங்கை போட்டுக்கிட்டு நல்லா ஹைப் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. காலில் தான் சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், நீங்க ஏன் எல்லாம் தப்பா பாக்குறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க வியானா. நாங்க தப்பா பார்க்கல வியானா, சேனலே உங்களை அப்படிதான் பாக்குது, அதுக்கு தான் ஃபுட்டேஜை போட்டிருக்காங்க அப்படின்றது தான் நாங்க இப்ப எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா சேனல் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வீடியோவை போட்டு அதுக்கு ஒரு சாங்கை போட்டு உங்களை வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்கன்றது நீங்களே பாத்துங்க. ஆனா நீங்க சொல்றது இப்படி சொல்றீங்க, ஆனா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லை. காதல் பாட்டு வந்தா நீங்க உங்கள் கண் பார்வை எஃப்ஜே பக்கம் போவதும் எஃப்ஜே பக்கம் திரும்பி பார்ப்பதும் இதெல்லாம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இதுல. இந்த 2 பேருமே கேரக்டரை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்றதை நான் எப்படி சொல்றேன்றது பாருங்க. ஸோ காலைல பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி போய் ட்ரெஸ் எல்லாம் வியானா ட்ரெஸ் போறதுக்கும் டை கட்டி போறதுக்கும் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. நான் கூட தான் சொன்னேன், இன்னும் பஸ்ஸர் அடிக்கலையே, அதனால விட்டுருவோம், கேரக்டர் விட்டு வெளியே வரலன்னு நான் ஒரு வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. யாரு? வார்டனுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஓட்டி விடுறாங்க. அது என்ன லாஜிக் எனக்கு புரியல. அதுவே வந்து பர்சனல் ஆயிருச்சு. அது வந்து டாஸ்க்ல என்ன 24 மணி நேரம் டாஸ்க்னா 24 மணி நேரம் நீங்க அந்த வார்டன் ரோலை எஃப்ஜே பிளே பண்ணணும். இவங்களுக்கு ஒரு ஸ்கூல் கேர்ள் ரோல்ல இவங்க பிளே பண்ணணும். இவங்க போய் ஊட்டி விடுறாங்களே, அதுவே பர்சனல்குள்ள வந்துருது. அதுவே பர்சனல் போது நீங்க கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்ற கன்சிடரேஷன்ல தான் நம்ம எடுக்கணும். ஆனா எடிட்டர் சூப்பரா கிளிப்பை காலில் கிளிப்பு எல்லா கிளிப்பையும் மிக்ஸ் பண்ணி அழகான ஒரு லவ் ஃபீலை போட்டு விட்டாரு. ஸோ அந்த ப்ரோமோ மொத்தத்தையும் 6 ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. பார்வதியோட மேட்டர் 2, ஸ்கூல் டாஸ்க் 1, கீர்த்தி சுரேஷ் 2, இது 1. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு எபிசோடோட கண்டென்ட் ஒண்ணுமே இல்லை அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. அதனால்தான் எல்லாத்தையும் கட் பண்ணி எதெல்லாம் ஒட்டி ஒரு ப்ரோமோவை போடுவோன்ற மாதிரி போட்டு விட்டு முடிச்சு விட்டாப்பல. இது ஒரு பக்கம். ஓகேவா? அடுத்து லைவ் அப்டேட்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் உள்ள வராங்கன்றதுக்காக இது அசிஸ்டன்ட் வார்டனான எஃப்ஜேவையும் பிரின்சிபலான பிரஜனையுமே உள்ள கூப்பிட்டு போய் சில அட்வைசஸ்லாம் கொடுத்து இந்த பிளானிங்ல நடக்கணும், உங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் இப்பதான் உள்ள என்ட்ரி ஆயிட்டு வீட்டை சுத்தி பார்த்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளால இப்ப பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அவங்க மூவி ப்ரொமோஷனை வச்சு இது ஒரு இன்னைக்கு ஒப்பேத்திடலாம், இன்னைக்கு எபிசோட ஓட்டிடலாம், கீர்த்தி சுரேஷோட போட்டோ வச்சு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி டீம் பிளான் பண்ணி உள்ள அமைச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா ஒன்றும் இல்லை, பெருசா கண்டென்ட்ல 1 hour எபிசோட்ல மேபி உங்க ஸ்கூல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண கண்டென்ட்டை வச்சு மேபி அந்த 1 hour எபிசோட தேத்த முடியும். அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. ஆனா 24/7 ரொம்ப மோசமா தான் போயிருக்கு. ஓகேவா? அடுத்து இது ஒரு பக்கம் நடக்குதா. அடுத்ததாக என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. பார்வதிக்கான ரோல் என்ன? அவங்க வார்டன், வீட்டுக்கான சமையலை பார்த்துக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது பார்த்துக்கணும். எனக்கு இங்கேயே ஒரு கேள்வி இருக்கு மக்களே. என்னோட கேள்வி என்னன்னா சிம்பிள். வார்டனுக்கான ரோல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் தானே பார்த்துக்கணும், ஸ்கூல் டைம்ல டீச்சர்ஸ் தானே ஆர்கனைஸ் பண்ணணும், வார்டன் டைமிங் தனி தானே. அது எப்படி உங்க ஸ்கூலுக்குள்ள கிளாஸுக்குள்ளெல்லாம் போயிட்டு வார்டன் போக முடியுதுன்னே தெரியல. எனக்கு ஒரு டவுட், நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஜென்ரலா எஃப்ஜே போறாரு, ஸோ பார்வதி போல, ஆனா எஃப்ஜே உள்ள போயிட்டு அந்த வார்டனா இதுக்குள்ள போறாரு. மேபி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருந்தா ஓகே. நார்மலா எப்படி வார்டன் ஸ்கூலுக்குள்ள போக முடியும்? டீச்சரோ ஸ்டாஃபோ கூப்பிட்டா தானே வார்டன் போக முடியும். இதுல வார்டன் ரோலுக்கான கிளாரிட்டியுமே இன்னும் 2 பேருக்கும் ஒழுங்கா புரியலன்னு நான் நினைக்கிறேன். எஃப்ஜேக்கும் சரி பார்வதிக்கும் சரி அந்த ரோலோட கிளாரிட்டி என்னன்றதே தெரியல. வார்டன் எங்கேயாவது வந்து பிரின்சிபலோட மீட்டிங்ல கலந்துப்பாங்களா, இதெல்லாம் கலந்துப்பாங்களான்ற மாதிரி நமக்கும் ஒரு டவுட்டா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரோலை அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்தாங்க, சாண்ட்ரா வந்தாங்க, டீ வேணும் பிரேக்குன்ற மாதிரி விட்டு டீ வேணும்ன்ற மாதிரி வந்தாங்க. அப்போ வந்தபோது பார்வதி கிட்ட டீ கேட்டு இது பண்ணும்போது இல்லை எல்லாரையும் கூட்டுவாங்க டீ போட்டோன்ற மாதிரி. ஓகே ஆண்டி, வசந்தா ஆண்டி. ஸோ பார்வதியோட கேரக்டர் பேர் வசந்தா. அந்த வசந்தா ஆண்டி ஓகே ஆண்டி அப்படின்னும் போது பார்வதிக்கு காண்டாயிட்டாங்க. இப்படிலாம் கூப்பிடாதீங்க, வசந்தா அம்மானு கூப்பிடுங்க, இதெல்லாம் ஏன் இப்படி கூப்பிடுங்க? நான் அப்படிதான் கூப்பிடுவேன், நான் அப்படிதான் பேசுவேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு. இப்படிலாம் நீங்க பேசக்கூடாதுமா, நீங்க போய் கூட்டுவாமா, இப்பெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்றாங்க.
இல்லைங்க அதுல என்னங்க இருக்கு, இப்படிதாங்க கூப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்லைங்க எனக்கு வெளியே வந்து அந்த நேம் அந்த ஆன்டின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு, வெளியே எனக்கு அது ஒரு டாபிக்காவே போயிட்டு இருக்கு, இதை பத்திலாம் நீங்க கூப்பிடாதீங்க பேசாதீங்கன்றாங்க. ஸோ ஆக்சுவலா ஒரு வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்பா பாதியும் பார்வதியும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆன்டிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னும் போது அவர் சொல்லியிருப்பாரு, இப்பதான் நான் அவங்களே நேரில் பாக்குறேன்ற மாதிரி ஒரு கவுண்டர் போட்டு கலாச்சி விட்டுருப்பாரு. அது செம வைரலான வீடியோ போல. அதை இவங்க கலாச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி ட்ரிகர் ஆயிட்டாங்க. பார்வதியோட ரோல் என்ன, அந்த கேரக்டர் விட்டு வெளியே வரக்கூடாது, ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் பார்வதிக்கு அந்த ரோலை கொடுத்துருக்காங்க. பார்வதி எஃப்ஜிஓவும் அந்த ரோல் டீச்சர்ஸ் எல்லாமே போட்டது ட்ரிகர் பண்ணுவாங்க. அந்த ட்ரிகர் எல்லாம் நீங்க பொறுத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தான் உங்க கத்தக்கூடாது, அதட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, மிரட்டக்கூடாதுன்னு போட்டது. இதை வந்து சொன்ன உடனே பார்வதி அந்த கேரக்டர் விட்டு இப்பெல்லாம் நீங்க கூப்பிடாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல, இப்பெல்லாம் பேசக்கூடாது, உனக்கு தெரியும் தானே எனக்கு அதை வச்சு ஒரு இஷ்யூ இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே சண்டை, நீ ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, இப்படிலாம் சொல்றீங்கன்ற மாதிரி பார்வதியை சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இதுக்கப்புறம் கூப்பிடல, நீங்க ஏன் டென்ஷன் வரீங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட சாண்ட்ரா வந்து அந்த வெஷல் ஏதோ வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ போய் கட்டி பிடிக்க வா அப்படின்னும் போது, இந்த பக்கம்லாம் வராத, கிளம்பு, கட்டி பிடிக்கலாம் வரக்கூடாது, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ போற போக்கில் பார்த்தீங்கன்னா பார்வதி வெடிச்சு சிதற போறாங்க அப்படின்றது தான் பாயிண்ட். ஏன்னா ஒரு பக்கம் கன்ஃபெஷன் ரூம்ல பார்வதியை சமைக்கும் சொல்லும் போதே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுல வேற என்ன பண்ணிட்டாங்க, இப்படி சமைச்சிட்டு இருந்தாங்களா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் கீர்த்தி சுரேஷ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஜேவியும் இவரையும் உள்ள கூப்பிட்டாங்க, யாரு பிரஜனையும். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கனி வந்து சமைச்சிட்டு இருக்காங்க, சாப்பாடு எடுத்து வடிக்கிறதோ ஏதோ ஒரு கொட்டுறதோ ஒரு விஷயத்த பண்ண உடனே பிக் பாஸ் வந்து காண்டாயிட்டு, கனி உங்ககிட்ட சொன்ன வேலை என்ன, நீங்க டீச்சர் தானே, டீச்சர் வேலையை மட்டும் பாருங்க, நீங்க வந்து அந்த சாப்பாடு வடிக்கிறதோ சாப்பாடு எடுத்துட்டு போறதோ உங்களுக்கான வேலை கிடையாது, அது ரெண்டுமே கரண்டியை கிண்டுறதுல இருந்து சாப்பாடு பண்றதுல இருந்து முழுக்க முழுக்க எஃப்ஜே மற்றும் பார்வதியோட வேலை. உங்களோட வேலை ஸ்கூல்ல பசங்களுக்கு பாடம் எடுக்கிறது தான், வேற எதுவுமே பண்ணக்கூடாதுன்றவை பிக் பாஸும் கனியை ஒரு வார்ன் பண்ணிட்டாரு. அவங்க வேணா மேபி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், அதை தாண்டி தப்பி தவறிக்கிட்டு ஒரு பொருள் எடுத்து கொடுக்கறது, பொருளை எடுத்து வைக்கிறது, இது எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பிக் பாஸ் கனியை போட்டு செய்ன்னு செஞ்சு விட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த டாஸ்க்கு 3 நாள் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா பார்வதி ஆல்ரெடி சமையல் டீம் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ அந்த பிரம்மாஸ்திரத்தில் போனால் எவ்வளோ கஷ்டம் இருக்கு, எவ்வளோ இது இருக்குன்றது இப்போ பார்வதிக்கு புரியும், எஃப்ஜேக்கும் புரியும். இல்லை என்னன்னா 2 பேருமே மெயின் குக்கு கிடையாது, குக்கெல்லாம் தெரியாது, பட் அவங்க கற்றுக்கிட்டு தான் சமைக்கணும். ஆனால் அதை பாராட்டணும், தெரியாமல் முயற்சி பண்ணுறதும் ஒரு பாராட்டு கொடுத்துடலாம். பட் இந்த 3 நாள் ப்ரெஷரை பார்வதியும் எஃப்ஜேவும் தாங்குவாங்களா, அதை தாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குதா அப்படின்றது தான் டெஸ்டிங் ப்ராசஸ். இது அவங்க அந்த டெஸ்டிங் ப்ராசஸை கடந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா கஷ்டம். ஆல்ரெடி இப்பயே பார்வதி கேரக்டர் விட்டு வெளியே 3 பேருமே வந்தாச்சு, வியானா வந்தாச்சு, எஃப்ஜே வந்தாச்சு, பார்வதி, இந்த 3 பேர் கேரக்டரை பிரேக் பண்ணி ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ இன்னும் போக போக நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கும். அந்த ட்ரிகர் பாயிண்ட் எல்லாம் தாண்டி எப்படி சஸ்டெயின் பண்றாங்கன்றது தான் பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.